கிப்பியும் கிப்பியோட தம்பியும் அவங்க அப்பாவோட ரிசப்ஷனுக்கு போறாங்க. அவங்க 2 பேரையும் வெல்கம் பண்றது அவங்க அப்பாவை கட்டிக்கு போற அந்த ஃபாரின் லேடியா தான் இருப்பாங்க. இப்ப அந்த ரிசப்ஷன்ல அர்ஜுன்ன்ற ஒரு பையன் கூட இவ ஃப்ரெண்ட் ஆகுறா. ஆக்சுவலா இப்பி படிக்கிற அதே ஸ்கூல்ல தான் அர்ஜுனுமே ஹையர் செகண்டரி படிச்சிட்டு இருக்கான். இவ கிப்பியும் அவனை பாக்குறதுக்காகவே மறுநாள் ஹையர் செகண்டரி கிளாஸ் முன்னாடி போய் நின்னுட்டு இருக்கா. நாளைக்கு சண்டே ஏதாச்சும் பிளான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. நாளைக்கு நானு என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போலான்னு இருக்கேன், நீயும் வரதா இருந்தா வான்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். இவளுமே மறுநாள் அர்ஜுன் கூட வெளியே கிளம்பி போறா. அர்ஜுன் கூட இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமே இவளுக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு. ஸ்கூல்ல எலெக்ஷன் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்றாங்க. இப்ப கிப்பியும் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு எனக்கு அர்ஜுனை ரொம்பவும் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இது பாக்குற சமீரா, நீங்க என்ன 2 பேரும் குசு குசுன்னு பேசிட்டு இருக்கீங்க, நீங்க 2 பேரும் லவ் பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. அதுக்கு கிப்பியும் எனக்கு ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. சமீராவும் நைட் இன்னைக்கு வந்து எங்க வீட்டை பார்ட்டி இருக்கு, உன் பாய் ஃப்ரெண்டையும் கூட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். கிப்பியும் அர்ஜுன் கிட்ட நைட் ஒரு பார்ட்டி இருக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறா. அவனும் வரும்போது அவனோட ஃப்ரெண்ட்ஸையும் சேர்த்து கூட்டு வந்துடுறான். சமீராவும் கிப்பி கிட்ட உன்னோட பாய் ஃப்ரெண்ட் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. அதுக்கு கிப்பியும் அர்ஜுனை கூட்டு வந்து இவன் தான் அர்ஜுன் சொல்லிட்டு சமீரா கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்றா. இத பார்த்த சமீரா ரொம்பவும் பொறாமப்படுறா. இவங்க பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிற பாக்குற சமீரா வந்து இது ஒண்ணு கிளப் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. உன் பாய் ஃப்ரெண்டை கூட்டு வானா, மொத்தம் 3 பேரை கூட்டு வந்திருக்கேன், மொத்தம் உனக்கு எத்தனை பாய் ஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு கேக்குறா. கிப்பியோ அர்ஜுனோட கையை பிடிச்சு இவன் தான் என்னோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஷாக்கான அர்ஜுன், கிப்பி நீ ஏதோ தப்பா நினைச்சிட்டு இருக்க, நான் அப்படிலாம் உங்ககிட்ட பழகல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இப்ப கிப்பிக்கு எல்லாரும் முன்னாடியே ரொம்பவும் அசிங்கமாயிடுது. இது பாக்குற சமீரா, உன்னை எல்லாம் யார் லவ் பண்ணுவா, நீ பாக்க ரொம்பவும் குண்டா இருக்க, நீ படிப்புலயும் டாப்பர் கிடையாது, எந்த ஸ்போர்ட்ஸ்லயும் கிடையாது, நீ சரியான லூசர் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அவளை அசிங்கப்படுத்துறா. இது கேக்குற கிப்பி கோவம் வந்து உன்னை கண்டிப்பா நான் பீட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. என்ன பீட் பண்ண போறேன்னா எப்படி, என் கூட எலெக்ஷன்ல நிக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு நக்கலா கேக்குறா. ஆமா, உன்னை எதிர்த்து நான் எலெக்ஷன்ல தான் நிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கோவமா கிளம்பிடுறா.